எனக்கு பயம்னு ஒன்று வரும்போது நான் பயப்படுறது எதை கண்டும் கிடையாது. எனக்கு நடக்க வேண்டியது நடக்காம போயிடுமோ, நடக்க கூடாதது நடந்துருமோன்னு ஒரு எண்ணம் வரும். இது எல்லா நல்ல மனசுக்கும் வரும். ஏன்னா இந்த யந்திராவை மதிக்காம எந்த யந்திராவை மதிச்சாலும் அது கடவுளுக்கு அசிங்கம். இறைவன் ஒருவனே இறைவன். உங்க பசங்க எப்படி இருந்தாலும் அவங்க எதிர்காலம் நல்லா தான் இருக்க போதுன்னு முதல்ல சொல்லணும். அப்படி சொல்ற அம்மா அப்பா கிடைச்சவங்களுக்கு எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் சொல்லிச்சு. ஜோசியை மட்டும் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பேராவது இருப்பான். கரெக்டுங்களா? போய் பார்க்குறாங்க, ஐயா சூப்பர்யா, உங்கள் ஜாதகப்படி சுக்கிரதசை உச்சத்தில் இருக்குது, ஓஹோன்னு வருவீங்க. அடுத்து பொண்டாட்டி ஜாதகம் வைக்கிற அவங்களுக்கு தான் கொஞ்சம் சனி தசை, புருஷன் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு கஷ்டப்பட்டு புருஷன் ப்ரூவ் பண்ணி ஆகணும். கெட்டவன் பாவி கிடையாது, அவனை திருத்திக்கலாம். ஆனால் முட்டாளோட இருக்கான் பாருங்க, அவன் பாவி. நான் உன்னை கடவுளை நம்பாதான்னு சொல்ல, பயப்படாதேன்னு கெஞ்சுறேன். இந்த பிளானட்ஸ் பற்றி பயம் வரும்போதெல்லாம் இந்த பயம் உங்களுக்கு இந்த தெளிவு வந்துடணும். ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்வார், இறைவன் எனக்கு ஒன்னான்னு தெரியாது, ஆனால் 2ஆ இருந்தால் இறைவன் கிடையாது. நல்லா இருக்கும் போது நல்லா இருக்குன்னு எல்லாரும் நம்புவான். ஆனால் கஷ்டப்படும் போதும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அப்போதான் நீங்கள் கடவுள் இருக்கான்னு நம்பலை, கடவுள் இருக்கான்னு நம்பினீங்கன்றதுக்கு ப்ரூஃப். எங்க குருஜி இந்த மாதிரி இல்லை, அங்கேயே கடவுள் நம்பிக்கை இல்லை, சூப்பராக இருக்கேன் குருஜி, கடவுள் இருக்கார் என் கூட அப்படின்னு சொல்லி சிலர் வீட்டில் போய் சந்தேகப்படுவான். குரு சரியில்லை குருஜி, சுக்கிரன் சரியில்லை குருஜி, யார் யாரை கும்பிட்றதுமா, கொஞ்சம் அசந்திங்கன்னா ஏமாத்திடுவான். அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நாகதோஷம் இருந்துச்சு. அந்த நாகதோஷத்தை அவர் கிளியர் பண்ணிட்டார். என்ன பண்ணார், பாம்புக்கு விளக்கு பிடிச்சாருன்னு கேட்பார். இல்லை பாம்புக்கு பிடிச்சா வெளிச்சிருந்தா தானே வரும். இல்லை குருஜி பாம்பெல்லாம் இல்லை, அவர் ஒரு பாம்பு சிலை வச்சுருக்காரு. நாங்கள் ஊருக்கு போய் ராமேஸ்வரத்துலேருந்து உள்ள ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்கே ஒரு 30 அடிக்கு ஒரு பாம்பு சிலை இருந்துச்சு. அந்த பாம்புக்கு நாங்கள் விளக்கேற்றி அங்கேயே தங்கி பூஜை பண்ணிட்டோம். இப்போ நாகதோஷம் போயிடுச்சு. எவ்வளோ இதுவாக இருக்கான் பார்த்தீங்களா. ஒன்று இறைவனை நம்பு, இல்லை நம்பாத. இறைவனை நம்புறன்ற பேரில் அழிவில்லாத நீ அழியக்கூட பொருளுக்கு முட்டி போடுறதா அவனுக்கு அசிங்கம். 60 அடிக்கு ஒரு பாம்பை கட்டி அங்கே போய் முட்டி போட்டு அதுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி அசிங்கமாயிடும் உனக்கு. எவ்வளோ பைத்தியம்லாம் பார்த்தேனுங்க நான் 17 வருஷமா. அப்படிதான் நாகதோஷம் சரியாகணும்னா எதுக்கு பாம்பை கும்பிட்ற, பாம்பு பயப்படுற கீரி புள்ளியை கும்பிட்டு போயேன். மனசு ஒத்துக்காது. இங்கே சிரிப்பீங்க, வீட்டுக்கு போய்ட்டு ராகு கிட்ட மன்னிப்பு கேட்டுவீங்க, ராகு ராகு தெரியாமல் சிரிச்சு. இந்த பயம் வரும்போது நீ ஒருத்த மட்டும் கஷ்டப்படல, குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடுவேன். என் பொண்ணுக்கு சனி தசை குருஜி, ஜோசியை மட்டும் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பேராவது இருப்பான். கரெக்டுங்களா? வேணா கண்ணு அம்மா, இந்த ஊர்லேயும் ஜோசியை நம்புறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. இல்லை நல்லா கை தூக்குங்க. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஜோசி இருக்குன்னே வச்சுப்போம், சிவன் பாணிக்கே வருவோம், நம்பு. இப்போ என்ன நம்பர் இல்லைன்னு கேட்குறாரு. இதுக்கு தான் நம்மளும் கதை வச்சாங்க. சனின்னு ஒன்று இருக்குது, அது வாயு. இன்றைக்கி இவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். இருக்கிற பிளானட்லேயே சேட்டன் என்ன, அந்த வாயு உன்னை பாதிக்காமல் இருக்கணும்னா நீ ஹனுமந்த புத்தியோடு இருந்தால் போதும். ஹனுமந்த புத்தி என்ன, சிவனோடு தியானத்தில் இருக்கையில் சனி ஒன்றும் செய்யாது, சிவன் இருக்க சனி தோஷம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் சொல்லிச்சோம். பாருங்களேன், ஒரு பைத்தியக்கார பையன் இருந்திருக்கான். அவன் பேர் திருமூலர். அவன் பேர் என்ன, திருமூலர். திருமூலர் ஃபஸ்ட்டு பிறந்தாரா, சார்லஸ் டார்வின் ஃபஸ்ட்டு பிறந்தாரா? சூப்பர், இதுலேயே டவுட்டா? ஓகே, 2 பேரில் யாருமா ஃபஸ்ட்டு பிறந்தா? திருமூலர். அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்வின் என்ன பண்ணா, சரக்கஷ்டி நிறைய கதை எழுதி வைக்கிறான். அவனுடைய ஹாலுசினேஷன் அது. நிறைய ஒருத்தன் எழுதிருந்தாலும் ஒன்று நல்லதாகிடாது, நல்லது தான் நல்லது. அது தியரி ஆஃப் எவல்யூஷன் வேறு மாற்றி வச்சுக்கிட்டீங்க. தியரினா ப்ராக்டிக்கலாக இருக்கணுமா? இல்லை இல்லை, இது அப்படியே ஒரு பெரிய வேதம் மாதிரி எடுத்துன்னு நம்மளாம் குரங்குலேருந்து தான் வந்தோம். நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? குரங்குலேருந்து வந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியாது. ஏன்னா குரங்குக்கு பெருமையாக இருக்கலாம், ஆசஞ்சி என் பரம்பரை தான் சொல்லிக்கிறேன். நான் குரங்குலேருந்துலாம் வரல, இல்லை நீங்களும் வரல. நான் சொல்கிற பாயிண்ட் அதான். அப்போ ஜீவன் சிவனானா, ஜீவன் எங்கே இருக்கான்? ஆதியும் அனாதியமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகை படைத்த ஒருவன், உன்னுள் இயங்கும் சிவன். சிவன் அது உன்னுள் ஜீவனாயிருக்கிறான். மொத்தத்தையும் படைச்ச இறைவனை உட்கார்ந்த இடத்துல நீ அனுபவிக்கலாம். அதனால தான் நீ ஈசன், மனம் கொண்ட ஈசனாக இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன். அவ்வளோதான் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீ என்ன பண்ற, அதை மிஸ் பண்ற. ரொம்ப பெரிய விஷயம்லாம் எடுத்துக்க வேணாம். எனக்கு பயம்னு ஒன்று வரும்போது நான் பயப்படுறது எதை கண்டும் கிடையாது. எனக்கு நடக்க வேண்டியது நடக்காம போயிடுமோ, நடக்க கூடாதது நடந்துருமோன்னு ஒரு எண்ணம் வரும். இது எல்லா நல்ல மனசுக்கும் வரும். உங்க வீட்டில் ஒரு 12 வயசு பொண்ணு கீழே விழுந்துருது, இல்லை ஒரு 12 வயசு பையன் கீழே விழுந்துறான். அவங்க சொல்றாங்க, சார் கொஞ்சம் அடுத்த 2 வருஷத்துக்கு சனி தசை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க சார், பெரிய கண்டம்னு சொல்லிட்டான். இருக்கிறது சிங்கப்பூர்ல, இருக்கிறது ஏசி ரூம்ல. இதை நம்பிட்டீங்க, கண்டம்னு சொல்லிட்டான். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஏன்னா அப்பாப்பா நீ, அம்மா நீ. அப்போ நீ பயப்படாமல் இருக்க சும்மா ஈஸியாக சொல்லிடலாம். நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் ஏதோ எனக்கு நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் என் கூட இருக்கான்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் தெளிவு வரும். ஞானமே தெளிவு தரும், தெளிவே தீர்வு தரும், தீர்வே மோட்சம் தரும், மோட்சமே முக்தி தரும். இல்லைன்னா சொந்தக்காரங்களெல்லாம் விசித்திரமாக பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். சார் என் பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி சார், சிம்ம ராசின்னுவேன். உன் பொண்ணை நீயே டேமேஜ் பண்ணுவேன்.
இல்லை சார் அது 9ஆம் இடம் சரியில்லையா, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்தே வராது சார். உயிர் கொடுத்த அப்பன்னு அசிங்கமாக பேசுவப்பா நீ. அதுலேயும் இந்த காலத்தில் பாருங்கள், வசதி இல்லாத வீட்டில் பிறக்கிற குழந்தைங்க அவ்வளோ ஒழுங்காக அம்மா அப்பாவை மதிக்கும். குருஜி என் குழந்தை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் அந்த அம்மா அப்பா அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது தப்பு இல்லை, அது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே நீ இந்த கொஞ்சம் பயந்துட்டேன்னா என்ன ஆகுது ஏதாவது. போன வாரம் ஒருத்தரை பார்க்குறேன், குருஜி இந்த குழந்தை கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, அவங்க தாத்தாக்கு ஒத்து வராதுன்றாங்க, எங்கள் அப்பாவுக்கு எதனா ஆகிடுமான்னு பயப்படுறாரு. இதை நம்புறாரு, ஜென்யூனாக பயப்படுறாரு. ஒரு பூஜை பண்ண வரோம் குருஜி, நாங்கள் எவ்வளோனா பண்ணுறோம், நாங்கள் அங்கே ஒரு பூஜை முடிச்சோம், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க குருஜி எதுவும். ஏன்னா இப்போ அவருக்கு ஏதாவது பண்ணி சரி பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. அவ்வளோ பெரிய யந்திரத்தை வந்து காட்டுறாரு. 7.25 லட்சம் குருஜி, இது பூஜை பண்ணி வாங்கிருக்கணும். அதுக்கு ஒரு கதை வேறு, இந்த காரை வச்சிருந்தது யார், அவங்கள வச்சிருந்தது யாருன்னு அந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறார். நீங்கள் இந்த நகையெல்லாம் போட்டுக்கூடாதுன்னு சொல்லலை. வைரம் வேணுமா போட்டுக்கோ, வைரம் வேணுமா போட்டுக்கோ, ஆனால் அதில் உன்னை காப்பாற்றும் நம்பி போடாது. அதான் கெஞ்சறேன். அப்புறம் அவர் கேட்டால், இந்த யந்திரம் எதில் செஞ்சுருக்காங்க, கோல்டா? இல்லை சார் காப்பரில் தான் செஞ்சுருக்காங்க. பேசலாமா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை தப்பாக எடுத்துனா நான் பேச தான் போகிறேன், கேட்டு. ஏன்னா இந்த யந்திராவோட மதிப்பு உங்களுக்கு தெரியணும். இந்த தேகத்துக்கு பேர் யோக யந்திரம். இது பேர் என்னமா, யோக யந்திரம். அப்போ யந்திரான்னு இதை முடிவு பண்ணவே இதை 3 வச்சு தான் அப்ளை பண்ணோம். 1 சாஸ்திரம், 1 தந்திரம், இன்னொன்று தர்திரம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்களே, இது ஒரு ஆந்தைக்கு தெரியுமா? சொல்லுமா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபேமிலியா. நம்ம குடும்பமே இப்படி ராப்பிச்சு எடுத்துனுக்குறோம், ஊரே நிம்மதியாக தூங்குது, நம்ம மட்டும் முழிச்சுன்னு இருக்கோம். சொல்லுமா, காக்கா சொல்லுமா. இவனுங்களை மாதிரி ஒரு ஒஸ்ட் ஃபெலோஸ் கிடையவே கிடையாது. சனி தோஷமே போகிறதுக்கு நம்மளை கூப்பிட்றானுங்க. சனியனே காக்கால தான் போகிறாரு, இதுங்க பிஎம்டபிள்யூவில் போகுது. சொல்லுமா, அவ்வளோ மூணு நம்பிக்கை. ஓகே. அப்புறம் கேட்டாம்மா அந்த யந்திரம் எவ்வளோ கிலோ இருக்கும்? இல்லை குருஜி அது ஒரு 1/2 கிலோ காப்பர், அவ்வளோதான். சூப்பர். உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கணும். முகமதோ ஜீசஸோ அகஸ்தியரோ இல்லை பத்தஞ்சலியோ உங்களுக்கு மாற்றி சொல்லலை. நடுவில் வந்த டுபாக்கூர் ராஸ்கல்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேச நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும், தீர்வு குருஜி இது பர்செப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே விஷயத்தை நீங்கள் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்க, அவர் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுறாருன்னா அங்கே 2 பேருக்குமே சொல்யூஷன் தெரியல, பர்செப்ஷன் தான் வேலை செய்யுது. ஐயா நீங்கள் முட்டாள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, முட்டாள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் யார்? முதல் பாவி. கெட்டவன் பாவி கிடையாது, அவனை திருத்திக்கலாம். ஆனால் முட்டாளோட இருக்கான் பாருங்க, அவன் பாவி. இறைவன் ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா நான் செஞ்சதில் எல்லாமே திரும்பி சம்பாதிக்கலாம்டா கண்ணு. பிள்ளைய படிக்க வைக்க ஒரு லேண்ட் அடமானம் வச்சு படிக்க வைக்கிறீங்க, படித்தவொடனே அந்த லேண்டை மீட்டுடலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லோன் வாங்குறீங்க, வாங்கின லோனுக்கு 3 மடங்குல 10 மடங்கு சம்பாதிக்கலாம். ஆனால் நேரம் போச்சுன்னா, போன நேரம் திரும்பி வருமா? ஐயா பெற்றவங்க நாங்கள் என்ன பண்ணோம், உங்கள் பசங்க எப்படி இருந்தாலும் அவங்க எதிர்காலம் நல்லா தான் இருக்க போதுன்னு முதல்ல சொல்லணும். அப்படி சொல்கிற அம்மா அப்பா கிடச்சவங்களுக்கு எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், அவ்வளோதான் சொல்லிச்சு. குருஜி இதுக்கு என்ன ப்ரூஃபு? இங்கே வச்சா சிவன். ஆஹா, கிரகங்களை நம்பினாயோ தர்திரத்தில் செய்தாயோன்றான். தந்திரானா செய்கிற செயலால் நன்மை வந்தால் தந்திராமா, செய்கிற செயலால் கெட்டது வந்துச்சுன்னா தர்திரா. ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க, ரிசல்ட் வரல, ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சு கெடுத்துக்கிறீங்க, அது பேர் என்ன? ஐயா எனக்கு புரியலையா? கேட்ட கேள்வி. நீ ஏன் பயந்த? அந்த சன்லேருந்து வர கதிரலைகள் என்னை ஏதோ மாற்ற போகுது, அந்த நிலவுலேருந்து வர கதிரலை என்னை மாற்ற போகுது, இதெல்லாம் ஒத்துக்கிறல்ல? அப்போ என் பையன் நல்லா இருப்பான் டெய்லியுமே நான் சொல்லும் போது ஒரு 48 நாள் ஒரே விஷயத்தை சிந்திச்சிட்டேன்னா அது அங்கே யோக காலமாக மாறிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், ஐயா இந்த யந்திரம் மாட்டிருக்கீங்களே இது எவ்வளோ? இல்லை குருஜி அது ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1 கிராம் கோல்டு எவ்வளோங்க? எங்கள் இந்தியன் காஸ்ட்டுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 5000 ப்ளஸ் வந்துச்சு. காப்பர் 1 கிலோவே 1000 ரூபாய் கம்மி. நல்லா புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறது, 1 கிலோ காப்பராகவே இருக்கட்டும். ஓகே. இப்போ எதனால் அது வாங்கினீங்க? குருஜி அது சாதாரண பூஜை இல்லை, அப்படியே உட்காந்து. எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நீங்களே செங்கல் வாங்கி கொடுத்து நீங்களே பழத்தையும் வாங்கி கொடுத்து அங்கே உங்கள் முன்னாடியே எரிச்சா இதோட 10 மடங்கு ஜாஸ்தி காசு கொடுப்பீங்க நீங்கள். அப்புறம் நான் ஜென்யூனாக கேட்டேன், ஐயா நீங்கள் வாங்கின யந்திரம் இறைவன் படைப்பில் உண்மையாக இருந்தால் ஒரு ரேடியேஷன் வருது. நான் ஒரு மலர் வாங்குகிறேன், ஒரு செந்தாமரை வாங்குகிறேன், இல்லை நல்ல ஒரு மல்லிப்பூ, சாதாரண மல்லிப்பூ வாங்குறேம்மா, காசு கொடுத்து நான் வாங்கின்னு வரேன். மல்லிப்பூ எனக்கு மட்டும் ஸ்மெல் வருமா, இல்லை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோன்னே என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வாசனை வருமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. நான் தான் என் சொந்தமான மல்லிப்பூ, எனக்கு மட்டும்தான் ஸ்மெல் வரும் அப்படின்னா மல்லிப்பூவை நான் வாங்கினேன், படைச்சது யாரு? இறைவன். நல்லா கவனிங்க. இப்போ அந்த யந்திரம் மாட்டினதால அப்படியே ஒருத்தருக்கு ஒரு ரேடியேஷன் உள்ளே போகுதுன்னா அது உண்மைனே ஒத்துக்கிறேன். அது உங்களுக்கு மட்டும் போனோமா, இல்லை வீட்டில் வேலை செய்கிற உங்கள் வேலைக்காரனுக்கும் போய் கொடி சொன்னாகணுமா? நல்லா கவனிங்க. நான் பேசுறது புரியாமல் போயிட போகுது. ஏன்னா நான் பேசும்போது என்ன பிரச்சனைனா, சிலர் வந்து பேசிட்டு போட்டால் ஜாலியாக கேட்டு விட்டுருவீங்க. இங்கே நான் பேசும்போது பெரிய பிரச்சனை என்னென்னா, புரியலனா பரவாயில்ல, இப்போ புரிஞ்சிருச்சா என்ன பண்ணுறதுன்னு புரியாது. ஐயோ நடிக்கவும் முடியல, தெளிவாகவே புரியுதுன்னு.
ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது புரியுது உங்கள் வீட்டில் இருக்க யந்திராலாம் உங்கள் மைண்டில் வந்து போகுது. குருஜி இப்போ நாங்கள் அந்த மாதிரி நிறைய யந்திரா மாட்டி வச்சிருக்கோமே, என்ன பண்ணுறது? ஸ்வாஹா. அதை பார்க்கும்போது என்ஜாய் பண்ணு. வாவ், நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம்ல. ஐ டிட் இட். அவ்வளோதான். ரெகுலராக தண்ணி அடிக்கிறவன் ஃபேட்டி லிவர் வந்தோடனே குறைச்சிக்கிறது இல்லையா? சொல்லுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் அப்போ விதவிதமாக ஏமாத்துறாங்க. இப்போ கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல, இதான் அந்த யந்திரம். குருஜி எனக்கு பார்க்கும்போது, அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா ஏதோ சின்ன ஒரு மோதிரம் கொடுத்துட்டு போகிறாரா, பார்க்கும்போது ஞாபகம் வருதா, வச்சுக்கோங்க. நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்களா? இத்தனைக்கும் அது சின்ன கல்லாக இருக்கலாம், இல்லை மரப்பாச்சி பொம்மையாக இருக்கலாம், உங்கள் பாட்டி செஞ்ச மரப்பாச்சி பொம்மையாக இருக்கலாம், அது நீங்கள் கூட வச்சுக்கலாம். நான் எதுவுமே மதிக்காதீங்கன்னு சொல்ல வரல, உனக்கு மதிப்பு தராத விஷயத்தை மதிக்காதீங்கன்னு கெஞ்சுறேன்.